வணக்கம் மக்களே. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா முருகன் ஒரு அண்ணங்க. ஆடு வளர்க்குறதுல பெரிய ஜீனியஸ்னே சொல்லலாங்க. ஏன்னா அவர் ஒரு ஆடை பார்த்தாலே ஓ இந்த ஆட்டுக்கு இந்த நோய் தான் இருக்குது அப்படி இப்படின்ட்டு கணிச்சே சொல்லிடுவாருங்க. ஆனால் அவர் வாழ்க்கையில் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு அண்ணன் வந்தாருங்க. வந்த உடனே அவர் வாழ்க்கை எப்படியோ போக வேண்டிய வாழ்க்கை தலைகீழாக மாறிட்டுங்க. கண்டிப்பாக அவர் வாழ்க்கை வேறு லெவலாக ஒரு மாதிரி போயிட்டு நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம பிடிச்ச உப்புமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முருகன் அண்ணன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முருகன் அண்ணனை பார்த்து சின்ன வயசுலேருந்தே தெரியுங்க. ரொம்ப நல்ல அண்ணங்க. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஆட்டுக்குட்டி நம்மளே இப்போ சின்ன உதாரணத்துக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்தா தொடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அதே மாதிரி நேரங்கள்லாம் அப்படி நான் இருக்கும்போது அந்த அண்ணன் ஆட்டுக்குட்டியை மெனக்கிட்டு, "தம்பி ஓடியாப்பா, வா தொடு" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கொண்டு பக்கத்தில் வச்சு என் கையை வச்சு தடவி விடுவாருங்க. அவ்வளோ நல்ல அண்ணங்க. ஆனால் வாழ்க்கை எப்படின்னா, அவர் ஆடை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். ஏ டு செட் தெரியும். ஏன்னா அவங்க பரம்பரையாக ஆடு, மாடு எல்லாமே வளர்த்து வந்தவங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆட்டுக்கு என்ன தீவனம் போடணும், எந்த நேரத்தில் என்ன நோய் எதிர்ப்பு சக்திக்கு மருந்து கொடுக்கணும், நோய்க்கு உண்டான மருந்து கொடுக்கணும், எந்தெந்த இரை போடணும், எல்லாமே அவருக்கு அத்துப்பிடிங்க. ஏன்னா அவங்க பரம்பரையாக எல்லாமே அவங்க அந்த தொழிலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவருக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி அந்த அண்ணன் முருகண்ணன் எப்போ நம்ம பார்த்தாலும், "தம்பி வா, தம்பி நல்லா இருக்கியா?" அப்படின்னு நல்லா பேசுவாருங்க. நல்லா பார்த்தா அந்த அண்ணனுக்கு ஒரு 40 வயசு தான் இருக்கும். நம்ம ரீசெண்டாக இப்போ 40 வயசு தான் இருக்கும்னு வைங்களேன். அவர் வாழ்க்கையில் அவர் ஒரு பண்ணை வச்சு எப்படின்னா கிட்டத்தட்ட அவர் தோட்டத்தில் போட்டு ஒரு 30, 40 ஆடுகிட்ட வளர்த்தாருங்க. வளர்ப்பார். அவர் பாட்டுக்கு அவருக்கு தேவைப்படுது, ரூபா தேவைப்படுது அப்படின்னா, நான் முதல்லே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆடு தங்கம். இன்றைக்கி நமக்கு ரூபா வேணும் அப்படின்னு உடனே நம்ம நினச்சோம் அப்படின்னா, டக்குன்னு உடனே சேல்ஸ் ஆயிரும். சரி, அப்படி உடனே சேல்ஸ் பண்ணி அவர் தேவைகள் எல்லாமே அவர் பூர்த்தி பண்ணிவிட்டு அவர் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தாங்க போயிட்டுருந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு அண்ணன் அவர் வாழ்க்கையில் எங்கள் ஊருக்கு புதுசாக வாடகைக்கு தான் வந்தாங்க. சரியா, அந்த அண்ணன். அப்போ அவர் இவர்கிட்ட இந்த தொழிலை கற்றுக்கிடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவர் கூட ஃப்ரெண்டாக பழகுனாங்க. பழகுனாங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்டாக பழகி தொழிலை பற்றி ஏ டு செட் ஆடு எப்படி வளர்க்கணும், இதான் முறை, இதான் நோய் எதிர்ப்புக்காண்டி மருந்து அப்படின்னு எல்லாமே இந்த அண்ணன் நம்ம முருகனை அவர் ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுத்தாப்புல. ஆனால் அவர் ஃப்ரெண்டு நல்லவர் அப்படின்னு தான் எல்லாட்டையும் அவரும் நல்லா தான் பேசுவார். நல்லவர் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அவர் நல்லவர் கிடையாது. அவர் இவர்கிட்ட தொழிலை கற்றுக்கணும், இவருக்கு மேலே நம்ம வரணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அவர் இவர்கிட்ட பழகியிருக்காரு. அது இவருக்கு தெரியல. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, 2 பேத்துக்கு இடையில சண்டை வந்துச்சு. சண்டை வந்த உடனே அவர் தனிப்பட்ட முறையில் நான் பண்ணுதேன் அப்படின்னா, இவங்க பரம்பரை தொழில். இவங்க இவங்க கதையை இவர் பார்த்துட்டே இருந்தார். அப்போ அவர் தனிப்பட்ட முறையில் பண்ணார். அவர் புதுசாக ஆடை வாங்கி வச்சு தனிப்பட்ட முறையில் பண்ண வைக்க, அப்படி நல்லா பண்ணி அவர் நல்லா டெவலப் ஆகிட்டார். ஏன்னா ஆடு தொழில் நம்ம கஷ்டமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி. அதனால் டக்குன்னு அவர் வேறு லெவலுக்கு கார்லாம் வாங்கி வேறு லெவலுக்கு மாறிட்டார்னு வைங்களேன். அப்போ என்னாச்சுன்னா, அவர் போகும்போது ஃப்ரெண்டு இவருக்கு ஒரே ஒரு ஒரு இதை கெட்ட பழக்கத்தை பழகி கொடுத்துட்டாருங்க. என்ன பழக்கம்னா, குடிக்க கற்றுக் கொடுத்துட்டாரு. சரியா, வாழ்க்கையில் குடி பழக்கம் வாழ்க்கையே மாற்றிடும். சரியா, அதுக்கு ஒரு உதாரணம் இந்த முருகண்ணன். அப்படி குடிக்க பழகினோன்னே இவருக்கு அவன் இப்படி பண்ணிட்டானே, எனக்கு இப்படி பண்ணிட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான், வச்சிட்டான்னு அவரே நினச்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டார். குடித்த உடனே கடைசி நினச்சின்னா வீட்டுக்குள்ளே பெரிய சண்டை ஆகிட்டு, சண்டையான உடனே என்னடா அப்படின்னோடனே சண்டையான உடனே குடியும் ஓவர் ஆகிட்டு. குடி ஓவரானோடனே இவர் அப்படி இப்படி ரொம்ப கண்ணாபின்னாமல் குடிக்க ஆரம்பிச்சார். இவர் குடித்து ஆடை கடைசியில் ஒரு ஸ்டேஜுக்கு ஆடை விற்று குடிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு குடிக்க ரொம்ப அடிமையாயிட்டார். ஆனால் இவர் குடிக்க அவர் ஃப்ரெண்டு வாழ்க்கை தரம் கூட ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இவர் ஆடு வளர்க்குறத அப்படி விட்ட மாதிரி இது பண்ணிட்டாரா. அப்போ அவருக்கு ஆடோட ரேஞ்சு வளர்த்த விற்க டக்குன்னு அவர் ரேஞ்சு மாறிட்டு. ஆனால் இதில் எப்படின்னா, இவர் போன வாரம் தாங்க, நல்ல மனுஷன், நல்ல போதையில் 2 பிள்ளைகளுங்க அவருக்கு. நல்ல போதையில் வண்டியிலேருந்து விழுந்து இறந்து போனாருங்க.
இந்த வீடியோ வந்து நான் எதுக்காண்டி உங்களுக்கு வந்து சொல்லுதேன் அப்படின்னா, ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பான முறையில எல்லாத்துக்கும் தேவை. ஃப்ரெண்டு தான் வாழ்க்கை. சரியா? ஆனா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா, கண்டிப்பான முறையில நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட வந்து எப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மட்டும் தான் வைக்கணும். நமக்கு வந்து ஒரு லிமிட்டெடு நம்ம ஃப்ரெண்டா, இவனா ரைட்டு ஓகே வாப்பா அப்படின்னு ஒரு லிமிட்டடோட வைங்க. நீங்க தொழிலா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரிங்க. எல்லாமே ஒரு லிமிட்டட் தானே. அந்த லிமிட்ட தாண்டிட்டுன்னு வைங்களேன், உங்கட்ட எவ்வளத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களோ, அவங்க வந்து அவ்வளத்துக்குள்ள விரோதியா மாறிருவாங்க. அதுக்கு ஒரு உண்ம தான் இந்த அண்ணனோட வாழ்க்கை. கடைசியில அவர் இறந்தது கூட வரல. சரி, அப்போ ஊர் மக்கள்லாம் இது கிராமம் தானே. அப்போ ஊர் மக்கள்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் குடிய பழகி குடுத்துட்டான், வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன ஏச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, அவர் வந்து அது வந்து கவலையே படல. ஆனா, டக்குன்னு அவங்க இப்ப தானே ஊர்லேருந்து வந்தாங்க. அப்போ டபக்குன்னு எல்லா ஆட்டையும் ஏன்னா ஆடு தான் நம்ம தங்கமாச்சே உடனே சேல்ஸ் பண்ணிடலாமே அவசரத்துக்கு. எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணாரு. தொழிலையும் கத்துக்கிட்டாரா, எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணாரு. வீடு வாடகை வீட்ல தான் இருந்தாங்க. ரைட் ஓகே அப்படின்னு வீட்ட காலி பண்ணாரு. காலி பண்ணிட்டு அவர் ஊர பார்த்து போய், இப்போ அங்க பெரிய பண்ணைகள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, அவங்க ஒரு வாழ்க்கை வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து எவ்வளத்துக்குள்ள மாறுது பார்த்தீங்களா? ஒரு கெட்ட பழக்கத்த வச்சு. அ அதனால ஆடு வந்து சரியான பிசினஸ்ங்க. சரியா? நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நெறைய பேரு பண்ணிட்டுருப்பாங்க. அவங்ககிட்ட கேளுங்க. கேட்கறத பத்தி தப்பே கிடையாது. இந்த ஆட்டுக்கு வந்து நோய் எதிர்ப்புக்காண்டி நம்ம என்ன பண்ணணும்? ஆடு வந்து வெயிட் கெயின் பண்றதுக்கு என்ன வேணும்? அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா எல்லாருமே இந்த ஆடு வளர்க்குறவங்க வந்து சொல்லி தராம இருக்கவே மாட்டாங்கங்க. கரெக்ட்டா சொல்லிக் குடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு 2 ஆட மட்டும் வாங்கி விடுங்க. வாங்கி விட்டு வளர்த்து பாருங்க. உங்களுக்கு வந்து ஆடு வளர்க்குறதுக்கு நீங்க வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவசியமே கிடையாது. ஆனா, கரெக்ட்டா அவங்க சொல்றாங்களா, இந்தந்த மருந்து குடுக்கணும். அத மட்டும் குடுங்க. மருந்தும் அவ்வளோ குடுக்க வேண்டிய தேவை இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் குடுக்க வேண்டியது இருக்கும். 2 டைம் குடுக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். நோய் மேக்ஸிமம் ஆடுகளுக்கு வராது. ஆனா, மெயினான கான்செப்ட் என்னன்னா, நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோ, சொந்தக்காரங்களோ யாரையுமே சரியா, உங்க கூட வந்து தொழில் பண்ணணும் அப்படிங்கிற கணக்குக்கு உங்க கூட வந்து கூப்பிடாதீங்க. கூப்பிட்டீங்கன்னா, அவங்களும் கண்டிப்பான முறைல அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னு வைங்களேன், வாழ்க்கையில வந்து ஃப்ரெண்டோ, சொந்தக்காரங்களோ எல்லாருமே பேசலாம். பேசலாம், பழகலாம் அதோட முடிச்சிடணும். ஆனா தொழில் அப்படின்னு வரும்போது நம்ம மட்டும் தாங்க பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்தோன்னா கண்டிப்பா வந்து வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதற்கு உதாரணம் தான் இந்த முருகன் அண்ணன். நான் கத்துக்கிட்டேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆடு தொழில் நல்ல தொழிலுங்க. நீங்க விசாரிச்சு நல்லபடியா பண்ணலாம். ஆனா தனிமையா பண்ணுங்க. சரியாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, நன்றி, நன்றி.